ஆல்மோஸ்ட் சனி பகவான் உங்களை நிறைய கஷ்டத்தை கொடுத்து அவர் இப்போ டயர்ட் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இனிமேல் பட்டு கவலைப்பட வேண்டாமா, அவர் நம்மளை விட்டுட்டு ஓடிடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க, பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க, பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பெரிய லெவலில் கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. 8ஆம் பாவம் ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வந்து லைட்டாக அது சார்ந்த ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு தான் பயிற்சியாகி போயிருக்கார். இவ்வளோ நாள் வரைக்கும் கடந்த 2.5 வருஷம் ஒரு விட்டேத்தியான ஃபீலிங், எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை, எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லை, மனம் ஒரு விதமான குழப்பத்திலே பதட்டத்திலே மந்த நிலையிலே, ரெஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருந்துச்சு, எது செஞ்சாலும் செய்யலாமா வேணாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே நான் ஓடியாட்டிகிட்டு இருந்தேன். பெருசாக எனக்கு நிம்மதியே இல்லைங்க. மன ரீதியான குழப்பத்தினால உடலில் பலவிதமான தொந்தரவுகள் வந்துச்சு. இப்படி இருந்த கும்பராசி அன்பர்கள், சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்து இப்போ பாத சனியாக போயிருக்கார். 2ஆம் பாவம், அதாவது மீனம் உங்களுக்கு 2ஆம் பாவம், 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில் இருக்கீங்க. ஒரு கிணறு முக்காவாசி தாண்டிட்டீங்க, இன்னும் 25% தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் சனி பகவான் உங்களை நிறைய கஷ்டத்தை கொடுத்து அவர் இப்போ டயர்ட் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இனிமேல் பட்டு கவலைப்பட வேண்டாமா, அவர் நம்மளை விட்டுட்டு ஓடிடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை நம்ம கொடுக்கணும். என்ன இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? ஃபஸ்ட்டு விஷயம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க, பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க, பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பெரிய லெவலில் கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க. ரொம்ப சிம்பிள். யார்கிட்டையும் நம்மளுக்கு பகையும் வேண்டாம், யார்கிட்டையும் நட்பும் வேண்டாம், நம்ம வந்து உறவாடுறதும் வேண்டாம், முடிய பிடிச்சிக்கிறதும் வேண்டாம். ஹாய் பை ரிலேஷன்ஷிப் இருந்துக்கோங்க, நல்லது அப்படின்லாம். அதே மாதிரி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவன் உங்களுக்கு 1 மற்றும் 12க்கு அதிபன். உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 12ஆம் பாவம் மகர வீடு இல்லைங்களா, 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். முதல்ல இருந்த மாதிரி ரொம்ப சாப்பிடாமல் தூங்காமல் ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நான் அழுது கஷ்டப்பட்டு புலம்பி அப்படிலாம் இல்லை. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை. முதல்ல இருந்ததுக்கு நான் எவ்வளோ ரிலீஃப் ஆகிட்டேன்ப்பா, சாப்பிட்றேன் தூங்குறேன், ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கேன். என் மன ரீதியான குழப்பங்கள் லைட்டாக இருக்குது. முதல்ல ஜென்ம சனியில் இருந்த மாதிரி பயங்கரமாக இல்லை, ஒரு விதமான விட்டேத்தியான ஃபீலிங் இருக்குது. ஒரு மந்த நிலை அப்படின்றது பர்சிஸ்ட் ஆகுது. 100% இல்லை, ஒரு 20% சொல்லாமல் இதை நான் ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓவர் கம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுக்கும் மேலே சனி பகவானோட பார்வை 4ஆம் பாவம் 8ஆம் பாவம் 11ஆம் பாவத்தை பார்க்குது, சுகஸ்தானத்தை பார்க்குது. அலைச்சல் அப்படின்றது இன்னும் இருக்குமா, முழுசும் அந்த அலைச்சல் அப்படின்றது சரியாகல. ஆனால் முதல்ல ரொம்ப நாய் மாதிரி அலைவேன், இப்போ அது மாதிரி இல்லைம்மா, பரவாயில்ல, எவ்வளோ பரவாயில்ல. முதல்ல இருந்ததுக்கு நான் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கேன். எங்கள் அம்மா முதல்ல பயங்கரமாக வைவாங்க, பயங்கர வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அகெயின்ஸ்டே எங்கள் அம்மா தான் சொல்லலாம், எனக்கு எதிரியே எங்கள் அம்மா தான் சொல்லலாம். ஆனால் இப்போ எங்கள் அம்மா ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அம்மாவுக்கு கடுமையான ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணி ஹாஸ்பிட்டல் வீடு அலைஞ்சே நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேங்க. இப்போ எங்கள் அம்மானோட ஹெல்த்தில் ஒரு முன்னேற்றம். ஸோ அந்த அலைச்சல் அப்படின்றது இல்லை, 100க்கு 100% இல்லை, கொஞ்சமாக இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 8ஆம் பாவம் ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வந்து லைட்டாக அது சார்ந்த ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது நம்மளை வந்து ட்ராப் பண்ணுதா, நம்மளை வந்து யூஸ் பண்ணுதா, வெளியே நம்மளை காமிச்சு கொடுக்குமா, நம்மளை வந்து அசிங்கப்படுத்துமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். மரபொழி சொத்து வரத்துக்கான எல்லா ஆயத்திய பணிகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு அழகாக ஒரு கம்ஃபர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும்னு ஒரு இடம் வாங்கினேன். வீடு கட்டுறேம்மா, வீடு கட்டினா எதிர் வீட்டுக்காரன் வந்து மணலை இதுக்கு இங்கே போட்டிருக்க, ஜல்லி எங்கே எதுக்கு போட்டிருக்க, சிமெண்ட்டை எதுக்கு போட்டிருக்க அப்படின்னு பிரச்சனை பண்ணுறான், இங்கே தண்ணி வருதுன்னு பிரச்சனை பண்ணுறான், பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணுறான், அந்த தெருவில் இருக்கவன் எல்லாரும் அப்ஜெக்ஷன் பண்ணுறான். இந்த இடத்துல கிரவுண்டு வாங்கினதே தப்பு பண்ணிட்டனோ, வீடு கட்டாமே இருந்திருக்கலாமோ, சந்தோஷமான ஒரு விஷயம் மன உளைச்சலோடு செய்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். அதெல்லாம் பெருசாக யோசிக்காதீங்க. எப்படி அப்படின்னா, இதே எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் அந்த தெருவில் இருக்கவங்களாம் கிரகப்பிரவேசம் கூட்டா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு சார் வீடு சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து வாழ்த்திட்டு போவான். ஸோ அதெல்லாம் ஒரு நேரத்தில் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நேரம் நம்மளுக்கு பகையாக இருந்தாலும் இன்னொரு நேரம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேச்சுக்கு ஒரு நட்பாக பழகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் வரும். பெருசாக அதை மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். லாபஸ்தானத்தை பார்க்குறான். நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். கவலைப்பட வேண்டாம். என்ன, நம்ம 100 ரூபாய்க்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா 90 ரூபா வரும். 10 ரூபா வராமல் போயிடுமேங்க. அந்த 10 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கும் ஒரு அனுபவமாக, ஒரு பாடமாக, அந்த தொழிலில் ஒரு ஆழமான அறிவை கொடுக்கக்கூடிய விஷயமா வரும். சனியை பொறுத்த வரைக்கும் கவலையப்படாதீங்க.
அவன் மிச்சம் சொச்செல்லாம் வைக்கிறதே இல்லை. இப்போ இந்த காலகட்டத்தில் 10 ரூபா உங்களுக்கு கம்மியாக வருமானத்தை கொடுக்குறான் அப்படின்னா எப்போ உங்களுக்கு நல்லா இருக்கானோ அப்போ அந்த 10 ரூபாய்க்கான வருமானம் அந்த காசை வந்து அப்போ உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவான். அதுக்கும் மேலே இப்போ அவன் கொடுக்கக்கூடிய அனுபவம் நீங்கள் பின்னாடி 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 90 ரூபாய் தான் கொடுக்குறானா, எனக்கு 100 ரூபாய் வரணுமே, நான் என்ன பண்ணிட்டோம் 120 ரூபாய்க்கு வேலை செய்யுங்க 100 ரூபாய் அப்படின்றது வந்துடும். ரொம்ப சிம்பிள். உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட ஒரு நல்ல உறவு அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பெரிய லெவலில் இரிட்டேட் ஆகிறது, கத்துறது, டென்ஷன் ஆகிறது வேண்டாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எது சொன்னாலும் அப்படியே செய்கிறது அப்படின்றது வேண்டாம். செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லது. சரிம்மா, எங்களுக்கு எவ்வளோம்மா 100க்கு மார்க் கொடுப்பீங்க அப்படின்னா 60. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன். இந்த கோச்சார பலன் அப்படின்றது 50%. சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன தசையில் இருக்கீங்க, உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் என்ன பாவத்தில் இருக்கான், அவனுக்கு வீடு கொடுத்தவன் எந்த இடத்துல இருக்கான், நட்சத்திர சாரம் என்ன சாரத்தை நோக்கி போகிறான், இப்படி பல விஷயங்களை பொறுத்து தான் 100% அப்படின்றது நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். 100% உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கா, ஆவரேஜாக இருக்கா, அபவ் ஆவரேஜாக இருக்கா, இல்லை பிலோ ஆவரேஜாக இருக்கா, இல்லை ரொம்ப கஷ்டமான காலகட்டம் அப்படின்றது முடிவு பண்ணிக்க முடியும். ஆக நாங்கள் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணுங்க. சனி பயிற்சி எங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறோம் 100க்கு 100% தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும். இருக்கிற பிரச்சனை எப்போ ஓயோன்னு யோசிக்கிறோம். சொத்து கோர்ட்டில் இருக்கிறது எப்போ எங்கள் கைக்கு வரும்னு யோசிக்கிறோம். பிள்ளைக்கு எப்போ நல்ல வரன் வரும் அப்படின்னு யோசிக்கிறோம். நான் எப்போ வெளிநாடு போவேன், நான் ஹையர் ஸ்டடீஸ் போவேன்னா, நான் நீட் எழுதியிருக்கேன் பாஸ் ஆவேனா, என்னுடைய ஜாதகம் மருத்துவ படிப்புக்கான ஜாதகமாக, இப்படி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்ருக்கும்போது இந்த பதிவை பார்த்துட்ருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.